வணக்கம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை தேடி வந்தாலே நன்மைகள் கோடி கோடி, மேளத்தை தட்டுங்க கூடி. ஆடாத ஆட்டம் போட்ட கூட்டம் காணாம போகட்டும் போட, கை கட்டி நாம சும்மாவே நிக்க இனிமேலும் கூடாது தோட. நீ போடு போட்டு தாமரைய பார்த்து தமிழ்நாட்டை மாத்திடுவோம். சாதி மதத்தை கையில
சீதாராமன் அவர்கள் திருமலை குமாரசாமி அவர்கள் மேடைக்கு இது மற்றவர்களுக்கு இருந்த மேடையில் இருந்த பேர் வாசிக்கிறவங்களுக்கு மேடைக்காக பாரத் மாதா கே. இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தென்காசி பார்லிமெண்ட் தென்காசி கடையனூர் சட்டமன்ற தொகுதியினுடைய கூட்டத்திற்கு வரையிருந்திருக்க தென்காசி பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணி தலைவர்கள், இந்த கூட்டத்திற்கு தலைமை நடத்துகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கே ராஜேஷ் ராஜன் அவர்களையும், இந்த கூட்டத்துடைய கதாநாயகன் நம்ம வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜான்பாண்டியன் அண்ணா அவர்களுக்கும், தென்காசி வருகை மேடையில் உள்ள அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், இங்கே அரங்கில் உள்ள பெரியவர்கள் தாய்மார்களுக்கும், அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வருக வருகை என உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பாரத் மாதா கே ஜெய். மரியாதைக்குரிய திரு ஐயாத்துரை பாண்டியன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நமது தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு நாடாளுமன்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு நாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் அவர்களுக்கு தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே பெருந்திரளாக இந்த ஊழியர் கூட்டம் தென்காசி சட்டமன்ற தொகுதி கடையனூர் சட்டமன்ற சார்பாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவிற்கு வருகின்றிருக்கின்ற பார்லிமெண்ட் பொறுப்பாளர் திரு மகராஜன் அவர்களே, மாவட்ட தலைவர் ராஜேஷ் ராஜ் அவர்களே, பாமக மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, திரு ராமநாதன் அவர்களே, பாலகிருஷ்ணன் அவர்களே, முத்துலட்சுமி அவர்களே, கோதை மாரியப்பன் அவர்களே, தமிழக முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் அவர்களே, அமமுக மாவட்ட செயலாளர் தம்பி வினோத் அவர்களே, பாமக மாவட்ட பொறுப்பாளர்கள் மருமர் குமாரசாமி அவர்களே மற்றும் முருகா பாண்டியன் அவர்களே, எஸ்ஐகே அவர்களே, சீதாராமன் அவர்களே, தலைவர் ஓபிஎஸ்ஸுடைய மாவட்ட செயலர் மூர்த்தி பாண்டியன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ மனோகரன் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியுடைய வட்டார நகர மாவட்ட கிராம அளவிலான பொறுப்பாளர்களே, பெருந்திறக்காக கூறுகின்ற தாய்மார்களே, மகளிரணை சேர்ந்த அனைவருக்கும் எங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் மரியாதைக்குரிய ஐயா ஜி.கே. வாசனுடைய ஆதரவோடு இந்த கூட்டணிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி, இதில் எந்த சந்தேகமும் யாருக்கு வர வேண்டாம். இதிலே நாம் ஒவ்வொருத்தரும் 25 பேரை எடுத்துக்கொள்ள வேண்டும். கிராமத்திலே நாம் ஒவ்வொரு பேரும் 25 நபர்களை நமது இயக்க செயல்வீரர்களை வைத்து அவர்கள் வாக்கை எப்படி நம்ம பெற முடியுங்க நோக்கோடு அந்தந்த வட்டார நகர கிளை பேரூர் நகராட்சி சார்பாக அந்த கமிட்டிகளை அமைத்து பார்லிமெண்ட் கமிட்டி, சட்டமன்ற கமிட்டி, ஒன்றிய கமிட்டி, கிராம கமிட்டி அமைத்து நாம் கலைப்பணி ஆற்ற வேண்டும். நமக்கு வெற்றி உறுதி. அதே போல் மரியாதைக்குரிய தலைவர் ஜான் பாண்டியன் பற்றி நன்கு இந்த பகுதியிலே அவர் அறிந்தவர்கள். வெகு காலமாக முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய எங்களுடைய அருணாச்சலம் அவருடைய காலத்திலிருந்து நான் அவரை பார்த்து கொண்டிருக்கின்றேன். நல்ல எளிமையானவர், பழகக்கூடியவர். அப்படிப்பட்ட வேட்பாளரை நாம் அமோக வெற்றியடைந்து தாமரை சின்னை வாக்களித்து அமோக வெற்றியடை வேண்டும் கூடி எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி கூறுவேன். நன்றி, வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் திரு திருமலை குமாரசாமி யாதவ் அவர்கள் வாழ்த்துறை சிறப்புரையாற்றுவார். கேட்ட புகழ் வரப்பும் செந்தமிழ் திருநாட்டின் சீர்மைகளிலோடு சிறப்புற்று விளங்கும் தமிழக வரலாற்றிலே தனிச்சிறப்பு வாய்ந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவருடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய
மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ராஜேஷ் ராஜா அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸுடைய மாவட்ட தலைவர் மாமா எஸ்ஆர் ஐயாத்துறை அவர்களே, ஓபிஎஸ் மாவட்டத்தினுடைய செயலாளர் தம்பி மூர்த்தி பாண்டியன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் தம்பி வினோத் அவர்களே, மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் ஐயம்பெருமாள் பிள்ளை அவர்களே, மாவட்ட செயலாளர்கள் திரு சீதாராமன் அவர்களே, இசைக்குமுத்து அவர்களே, அம்மா மக்கள் ஓபிஎஸ் உடைய மாவட்ட செயலாளர் திரு முருகையா பாண்டியன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் முருகையா பாண்டியன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற கூட்டணி கட்சியினுடைய உங்கள் அத்தனை பேருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நடைபெறக்கூடிய இந்த அறிமுக கூட்டமானது வெற்றி விழா கூட்டமாக அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய ஜான்பாண்டியன் அவர்கள் மற்ற வேட்பாளர்களை விட இந்த மண்ணில் பிறந்தவர், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களோடு நன்கு பழகியவர். இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் உள்ள ஒவ்வொரு கிராமப்புறங்களையும் நன்றாக புரிந்து கொண்டவர். அப்படிப்பட்ட நமது வேட்பாளர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அதை பயன்படுத்தி வேண்டும் வேண்டும் மோடி வேண்டும் என்ற இலக்கணத்திற்கு இணங்காக வேண்டும் வேண்டும் தென்காசி பாராளுமன்றத்திற்கு அண்ணன் ஜான்பாண்டியன் வேண்டும் என்ற முழக்கத்தோடு நாம் அனைவரும் சரியாக பணியாற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்கள் இந்த மண்ணில் பிறந்தவராக இருந்தாலும் கூட கடந்த சட்டமன்ற தேர்தலில் சென்னையிலே எழும்பூர் சட்டமன்றத்தில் அறிமுகமே இல்லாத பகுதியில் அங்கு சென்று குறைந்த வாக்கு வெறும் 67 வாக்குகள் வித்தியாசத்தால் வெற்றி இழந்தார். அப்படிப்பட்ட வெற்றி வேட்பாளர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவரை பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அந்த வகையிலே மாமா எஸ்ஆர் ஐயாத்துறை சொன்னது போல கமிட்டிகளை அமைத்து அந்த கமிட்டியின் வாயிலாக ஒரு வாக்காளரை நாம் 25 தடவையாவது பார்க்கணும். அண்ணன் தாமரைக்கு ஓட்டு போடுங்க, அக்கா தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு நம்ம நிர்வாகிகள் ஒரே வாக்காளரை மாறி மாறி கேட்கணும். அப்படி கேட்டு அனைத்து பகுதிகளிலும் பெருவாரியான வாக்குகளை பெற்று தாமரையை மலரச் செய்வது நமது கடமை என்று உறுதியேற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இன்னொரு மாநில துணைத் தலைவர் திரு இல்லம்பெருமாள் பிள்ளை அவர்கள் வாழ்த்து. ஐயம்பெருமாள் பிள்ளை அவர்கள். மக்கள் சேவையை மகேசன் சேவை என்ற தாரக மந்திரத்தை தனக்குள்ளே பதிவு செய்து ஒரு தவ யோகியை போல தமிழக மக்களின் நலனுக்காக தைலாபுரம் ஆசிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இதயம் நேசிக்கக்கூடிய தமிழின போராளி, சமூக நீதி காவலர், அனைத்து சமுதாய மக்களின் பாதுகாவலர், எங்கள் வணங்குதலுக்குரிய மருத்துவர் ஐயாவின் முழு ஆசியோடும் தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் நாளைய தமிழகம் இந்திய மக்களின் இன்னுயிர் காக்க அவசர ஊர்தி 108 தந்த எங்கள் அன்பு சகோதரர், எங்கள் கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசுடைய முழு ஆதரவோடும் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக அமர்ந்திருக்கும் அருமை சகோதரர் ஜான்பாண்டியன் அவர்களே மற்றும் பாரதிய ஜனதாவின் தேர்தல் பொறுப்பாளர் அருமை அண்ணாச்சி மகாராஜன் அவர்களே, பாரதிய ஜனதாவின் மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ராஜேஷ் ராஜா அவர்களே மற்றும் அம்மா முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் முருகையா பாண்டியன் அவர்களே மற்றும் அதிமுகவின் ஓபிஎஸ் அணி மாவட்ட செயலாளர் அண்ணன் மூர்த்தி அவர்களே மற்றும் தமிழ் மாநில காங்கிரசின் மாவட்ட தலைவர் ஐயாத்துறை பாண்டியன் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் என் நெஞ்சிற்கினிய அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இன்று வருகிற 19ஆம் தேதி தேர்தல் போர்க்களம். அது தேர்தல் போர்க்களம். அந்த போர்க்களத்திலே நாம் எதிரி அணிகள் என்ன ஆயுதத்தை கொண்டு வருகிறார்கள் என்றால் கையிலே பணமும் வாயில பொய்யும் இதுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை வீழ்த்த நாம் பிரச்சார பீரங்கியாக மாறி அதை நாம் வீழ்த்த வேண்டும். சுட்டி காட்ட வேண்டியதானே? பாமர மக்களிடம் கொண்டு வந்து காட்டிக் கொண்டிருக்கிறார். இன்னும் அவர்களை அனுப்பி நமக்கு என்ன நடக்கப் போகிறது? தென்காசி பாராளுமன்றத்திலே 4 முக்கிய மத்திய அரசால் நமக்கு நடக்க வேண்டியிருக்கிறது. ஒன்று குற்றால சுற்றுலாத்துறை செம்பகங்களை அணை ஒன்று அமையப்பெற வேண்டும்.
இரண்டாவது, தென்காசி மாவட்டத்திலே மருத்துவக் கல்லூரி அமையப்பெற வேண்டும். தென்காசி பாராளுமன்றத்திலே மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை அமையப்பெற வேண்டும். நம் விரைவு பேருந்தான பொதிகை அந்தியோதயா விரைவு ரயிலாக மாற்றப்பட வேண்டும். இதெல்லாம் யாரால் முடியும் என்றால் நம்முடைய அருமை சகோதரர் ஜான் பாண்டியனால் முடியும். எப்படி சொல்கிறீர்கள் என்றால் அவரும் எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலே ஒரு போராளியாக பயணித்தவர், ஐயாவின் பயிலரங்கத்திலே பயின்று வந்தவர். அவருடைய தைரியமும், நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிகள் எதற்கும் அஞ்சாதவர்கள், எந்த போர்க்களத்திலும் எவரையும் துணிந்திருக்கும் ஆற்றல் உடையவர்கள். அதனால் எங்கள் பயிலரங்கத்திலே பயின்று வந்த ஜான் பாண்டியனால் இந்த நாளையும் தென்காசி மாவட்டத்திற்கு கண்டிப்பாக கொண்டு வர முடியும். எனவே அன்பு உறவுகளே, தென்காசி மாவட்டத்திலே யார் வேட்பாளர்? நாம் தான் வேட்பாளர் என்று ஒவ்வொருவரும் களத்திலே மிக கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வேட்பாளர் ஒரு நட்சத்திர வேட்பாளர். அவர்களை இன்று தென்காசி தொகுதிக்கு மோடிஜி அவர்கள் அனுப்பி வைத்து வெற்றி சூடி வென்று அனுப்பி வைத்து இருக்கின்றார்கள். வடக்கே காசியிலே மோடிஜி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருடைய வெற்றி எல்லாருக்கும் தெரிந்த வெற்றி. அதே போல தென்காசிக்கு மோடிஜி அவர்கள் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை ஒரு நட்சத்திர வேட்பாளராக நிறுத்தி வைத்து வெற்றி பெற வச்சிருக்கிறார்கள். இந்த வெற்றியையும் காசியினுடைய வெற்றியையும் யாராலையும் தடுக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். தமிழின போராளி மருத்துவர் ஐயாவினுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள். தமிழின போராளி மருத்துவர் ஐயாவினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 108 என்ன அற்புதமான திட்டத்தை இந்த இந்திய திருநாட்டிற்கு கொண்டு வந்தவர். 50 ஆண்டுகளில் செய்து முடிக்க சாதனைகளை எல்லாம் 5 ஆண்டுகளில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து சாதித்து காட்டிய பெருமைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவருடைய ஆசியை பெற்ற நட்சத்திர வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களினுடைய இந்த அறிமுக கூட்டத்திற்கு தலைமையேற்றுள்ள இந்த ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர் ராஜேஷ் ராஜா மற்றும் மகாராஜன் மற்றும் தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட வருகை தந்துள்ள அனைத்து நல்லுள்ள பொறுப்பாளர்களுக்கும் நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், எனக்கு எதிரி திமுக என்று சொன்னார்கள். நமக்கு எதிரி திமுக அண்ணன். அவர் திமுகவுக்கு எதிரி யாருன்னு கேட்டாரா? திமுக காரன் தான். அதனால் நமக்கு எதிரி என்பது இந்த தென்காசி தொகுதியில் இல்லை. ஆகையினால் நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் நாம் வெற்றி பெறுவதற்காக திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். ஒருங்கிணைந்து கூட்டணி கட்சியினுடைய செயல் வீரர்கள் எல்லாரும் ஏற்கனவே பாரதிய ஜனதா கமிட்டியின் சார்பாக பூத்து கமிட்டி மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். அவர்களோடு மற்ற நம்ம தோழமை கட்சிகள் அனைவரை சேர்ந்தவர்களும் பூத்து கமிட்டிக்கு எல்லாரும் இணைந்து திண்ணை பிரச்சாரம், சும்மா நோட்டீஸை மட்டும் கொடுத்துட்டு போக கூடாது. மோடிஜி தான் இந்த நாட்டிற்கு வர வேண்டும். மோடிஜியினுடைய திட்டங்களை எடுத்து சொல்லி அவருடைய வந்தால்தான் இனி இந்தியாவை காப்பாற்ற முடியும் என்ற விவரத்தை திண்ணை பிரச்சாரமாக ஒவ்வொரு வீட்டிலும் அமர்ந்து நாம் திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளிப்பைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு சீதாராமன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய 3வது முறையாக இந்திய திருநாட்டினுடைய பிரதமராக பொறுப்பேற்கக்கூடிய பெரும் பச்சை தண்ணியை குடித்து நாங்கள் தேர்தல் பணியாற்றும் என்ற வாக்குறுதியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உரிமை மீட்புக் குழு தொண்டர்கள் கழக மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்களுடைய கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர் திரு சகோதரர் மூர்த்தி பாண்டியன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். இந்த மக்கள் மனதில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இல்லை என்று ஏங்கக்கூடிய அளவுக்கு இந்த மக்களுக்கு பணி செய்து இன்று நம் மக்கள் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி
இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாரத பிரதமர் தான் மோடிஜி அவர்கள் தான் பிரதமராக வர வேண்டும் என்று 2 ஆண்டு காலம் அல்ல, தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக ஐயா அவர்கள் மோடிஜி அவர்களுக்கு கரத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நல்வாழ்த்துக்களுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக இந்த தென்காசியிலே நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தொகுதியினுடைய ஆலோசனை கூட்டத்தினுடைய தலைவர், தென்காசி பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அன்பு அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சியினுடைய தமாக, அதே மாதிரி அமமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, சமூக நீதி கட்சி, அனைத்து கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற வாக்காளர் பெருமக்களே, அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய வேட்பாளர் நீண்ட நேரம் பேச வேண்டியதற்கு, இந்த தொகுதிக்கு நான் என்னென்ன பணிகள் செய்வேன் என்று சொல்ல வேண்டியிருக்கிறார். சுருக்கமாக எனது கருத்தை சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். கழகத்தினுடைய இந்த கூட்டணி கட்சியினுடைய தோழர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். நமக்கு எதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுக தான். அவர் சொன்னாரு அண்ணா ஐயம்பெருமாள் அண்ணன், கையில் பணத்துடனும் வாயில் பொய்யுடனும் பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார்கள் திமுகவினர். கடந்த சட்டமன்ற தேர்தலும் அதே தான் செஞ்சாங்க. பெண்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க அறிவிச்ச திட்டம் எதையுமே நிறைவேற்றல. அதே மாதிரி இப்பவும் அந்த கையில் பணத்தையும் வாயில் பொய்யை வைத்துக்கொண்டு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். இதை நீங்கள் முறியடிக்க வேண்டும். ஒன்று, இன்னைக்கு நாட்டினுடைய உலகத்தில் இன்னைக்கு வல்லரசு ஆகிக்கிட்டு இருக்கோம். இந்திய திருநாடு இன்னைக்கு உலகத்தில் வல்லரசு ஆகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது பிரதமர் நரேந்திர மோடியை தவிர யாராலும் பண்ணவே முடியாது. இது இன்னைக்கு உலகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடிஜி மீண்டும் இந்த நாட்டினுடைய பிரதமராக வர வேண்டும். இந்திய தேசம் பாதுகாப்பாக விளங்க வேண்டும். பக்கத்தில் பெரிய சீனாக்காரன் பார்த்தீங்கன்னா வாழை ஒட்ட நறுக்கிட்டாரு மோடிஜி. அதே மாதிரி பாகிஸ்தான், அமெரிக்கா, எந்த நாடாக இருந்தாலும் சரி இன்னைக்கு மத்தியஸ்தம் செய்வதற்கு மோடிஜியை தேடுது உலக நாடு. அப்படிப்பட்ட ஒரு உலக தலைவர் மோடிஜி. அந்த மோடிஜி இன்னைக்கு நடக்கக்கூடிய தேர்தல் பாரத பிரதமருக்கான தேர்தல். நீங்க வேற எதையுமே திரும்பி பார்க்க கூடாது. பாரத தேசத்திற்கான தேர்தல். அதை மட்டும்தான் நம்ம பிரச்சாரத்தை முன்வைக்கணும். எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க யார் பிரதமர் வேட்பாளர்னாலே சொல்ல முடியல. அது காங்கிரஸ் கூட்டணியா இருந்தாலும் சரி, மற்ற கூட்டணியா இருந்தாலும் சரி, யார் இந்த உங்க கட்சிக்கு பிரதமர் வேட்பாளர் கேளுங்க, சொல்ல முடியாது. எதையோ சொல்லி நம்ம ஏமாற்றுவார்கள். அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் ஒரு போர்க்குணம் படைத்தவர். இந்த தொகுதிக்கு அவர் வெற்றி பெற்றால் இங்கே அவர் நிற்கவில்லை, மோடிஜி நிற்கார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். நல்லா எண்ணி பாருங்க. ஜான் பாண்டியன் அவர்கள் வெற்றி பெற்றால் மோடிஜி 400 இடங்கள் வெற்றி பெற்று நாம் பிரதமர் ஆகிறார். உலக நாட்டில் அவர் ஒரு வல்லரசுடைய நாடா நம்ம இந்திய நாடு உயரும். அதை நினைச்சு நம்ம வேலை செய்யணும். அண்ணன் ஜான் பாண்டியன் வெற்றி பெற்றால் போர்க்குணம் படைத்தவர். இந்த தொகுதிக்கு இதை வேண்டும் என்று அது அமித்ஷாஜியானாலும் சரி, மோடிஜியானாலும் சரி, ஒற்றை காலில் நின்று பெறக்கூடிய சக்தி, ஆற்றல் அவற்றை இருக்கு. அதை நம்ம பயன்படுத்தணும். இதற்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எம்பி வணக்கம், அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போய் நின்று செஞ்சு கொடுங்க தான் பேச முடியும். ஆனா அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் நிச்சயமாக இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அத்தனை பெற்றுத்தர முடியும். அதை நீங்க மனசுல வச்சு ஏதேதோ பிரச்சாரங்கள்லாம் துஷ்பிரச்சாரம்லாம் பண்ணுவாங்க. அதை நம்ம முறியடிக்கணும். பார்த்துக்கோங்க. இன்னைக்கு பாருங்க, நமக்கு ஒரே கண்ணோட்டம், அண்ணன் ஜான் பாண்டியன் வெற்றி பெற வேண்டும், நாட்டின் பிரதமர் மோடி வர வேண்டும். அண்ணன் ஜான் பாண்டியன் வெற்றி பெற வேண்டும், தென்காசி தொகுதி வளர்ச்சி அடைய வேண்டும். அண்ணன் ஜான் பாண்டியன் வெற்றி பெற வேண்டும், தென்காசி தொகுதியில் தொழில் வளம் பெருக வேண்டும். இந்த ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இருக்க வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாரு. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைனா போல்ட்டா நிப்பாரு. சமூக ரீதியான பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இனிமேல் வராத சூழ்நிலையை அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் இந்த தொகுதியில் உருவாக்குவார்கள். அதற்கு நாம் முழுமையாக பாடுபட வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் பூத்து கமிட்டி 18 பேர் போட்டிருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் மகாராஜன், அன்பு அண்ணன் அன்புராஜ் அவர்களுக்கு கேட்டுக்கிறோம். நாங்க 18 பேர் போட்டிருக்கோம். நீங்க ஒவ்வொரு கிராமத்திலையும் இவங்களை நீங்க மிங்கிள் பண்ணி, எல்லா கட்சி பூத்து கமிட்டியும் நீங்க மிங்கிள் பண்ணி ஒரு அமைப்பு ரீதியா நம்ம உருவாக்கணும். அதுக்கு அந்த வேலைகளை நீங்க அடிப்படை வேலையை தெளிவா பண்ணணும். அதே மாதிரி புரோகிராம் வேட்பாளர் டூர் அட்வான்ஸா போடணும். இந்த வேலை அடிப்படை வேலையை நம்ம தெளிவா பண்ணணும்னு கேட்டுக்கொண்டு
வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்டத்தினுடைய செயலர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு முருகா பாண்டியன் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார். தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை தென்காசி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து செஞ்சார்ச்சி கோட்டைக்கு அனுப்பும் தென்காசி மக்கள் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டத்திற்கு வந்திருக்கும் உங்கள் தலைவர் பெருமக்கள் அனைவரையும் உங்களை என் மனதில் நிறுத்தி மீண்டும் ஒரு முறை நன்றியினையும் பாராட்டுகளையும் சொல்லி, வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அவர் மூர்த்தி பாண்டியன் சொன்ன மாதிரி வீடு வீடாக சென்று உங்களால் முடிந்த ஓட்டுகளை வாங்கி கொடுத்து அண்ணன் அவர்களை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உங்களை மீண்டும் ஒரு முறை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தென்காசி தொகுதி தமிழகத்திலே ஒரு தென்கோடியில் உள்ளது. மலை இயற்கை வளம் மிக்க தொகுதி. இத்தொகுதியில் தொழிற்சாலைகள் நிறைய வருவதற்கும் ஐடி கம்பெனிகள் வருவதற்கும் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். டெல்லியில் அண்ணனின் குரல் ஒலிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் முத்திரையிட வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நம்மளுடைய குழந்தைகளுக்கு எந்த நேரத்தில் என்ன வேண்டுமோ அண்ணன் அவர்களை நம்ம சென்று அவரிடம் லெட்டர் வாங்கிக்கலாம். ஒரு வேலை சோழி வந்தாலும் அவரை போய் நம்ம பார்க்கலாம். இதற்கு முன்னாடி இருந்த எம்பிகளை நம்ம அப்படி சந்திக்க முடியாது. இவர் சமுதாய போராளி. சமுதாயத்துக்காக நிறைய தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். மீண்டும் இப்போ சாதி மதம் பார்க்காமல் தென்காசி தொகுதியில் அண்ணனை வெற்றி பெற செய்ய வேண்டும் செஞ்சோம்னா எங்களுடைய தலைவர் தேனியில் வெற்றி பெறுவார். நம் அனைவரும் ஒழுங்காக நம் கழகத்தின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் சொல்வது என்னவென்றால், நம் கழக தோழர்கள் அனைவரும் திறன்பட செயல்படக்கூடியவர்கள். சட்டசபையிலே நிறைய வாக்குகள் வாங்கி கொடுத்தீர்கள். உங்களுடைய இதெல்லாம் நான் கவனித்து பார்த்துருக்கேன். நான் திரும்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எலெக்ஷன் பணியில் பூத்து கமிட்டி அமைப்பதிலும் சரி, தோழர்கள் எப்போ கூப்பிட்டாலும் வரக்கூடியவங்க, எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் சரி நீங்கள் எங்களை டக்குன்னு கையில் எடுக்கலாம். 24 hours நாங்கள் அவைலபிளாக இருப்போம். அதனால் சொல்லி தென்காசி தொகுதி வலம் பெற அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் வழங்கிட வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேண்டி விரும்பி உங்கள் பொற்பாதம் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதய தெய்வம் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தெய்வீக ஆசியோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் தென்காசி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர், என் நிலையிலும் தன்னிலை மாறாத ஒரு தலைவன் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தென்காசி பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் அன்புக்கினிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை மற்றும் இந்த அறிமுக கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்துகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அன்புக்கினிய அண்ணன் ராஜேஷ் ராஜா அவர்களை மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்
அன்பு அண்ணன் SR ஐயாதுரை பாண்டியன் அவர்களை மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சீதாராமன் அவர்களை, இந்திய அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவினுடைய வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என் அன்புக்கினிய சகோதரர் மூர்த்தி பாண்டியன் அவர்களை மற்றும் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவினுடைய தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆற்றமிகு செயல் வீரர் அண்ணன் கணபதி பாண்டியன் அவர்களை, புதிய இந்திய நீதி கட்சி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மற்றும் அத்தனை கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள கட்சிகளுடைய ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலர்களே, கழகத்தினுடைய கண்மணிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என் அன்பிக்கினிய மக்களே, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக ஒரு அறிமுகம் செய்து அவரை வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பினீர்கள். உங்கள் மனதை தொட்டு சொல்லுங்கள், அந்த பாராளுமன்ற உறுப்பினரை யாராவது இந்த 5 ஆண்டு காலம் சந்தித்தீர்களா? அவர்களை பார்த்தது உண்டா? அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆக இப்பேற்பட்ட ஒரு வேட்பாளருக்கு நம்ம வாக்கு செலுத்தி அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் தென்காசி பாராளுமன்றம் எவ்வளவு ஒரு அவல நிலைக்கு இருக்கிறது என்று நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று நான் இதை சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு வாக்கும் இந்த நாட்டினுடைய உரிமை குரலாக நாளைய பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாக்கு. என் அன்புக்கினிய அண்ணன் தென்காசி பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களோடு நேற்று தான் நான் அறிமுகமானேன். ஒரு 2-3 மணி நேரம் அவருடன் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு யதார்த்தத்தினுடைய தத்துவமாக அவர் விளங்குகிறார். எதையும் வெளிப்படையாக பேசுகிறார். எந்த ஒரு கள்ளங்கவடம் இல்லாத ஒரு இதற்கு சொந்தக்காரர். எங்கள் தலைவர் அவர்கள் எங்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் சென்னையிலே வரும்போது சொல்லுகின்ற போது, நான் இவ்வளோ சுதந்திரமாக செயல்படுகிறேன், உங்களை எல்லாம் சந்திக்க வருகிறேன் என்றால், எங்கள் வீட்டினுடைய எங்கள் ராஜ்யமெல்லாம் மீனாட்சி ராஜ்யம்தான், என் மனைவி தான் எனக்கு பக்கபலமாக இருந்து எல்லா விஷயத்திலும் செய்துகிறார், அதனால்தான் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு நான் எந்நேரம் வருகிறேன் என்று. அதை நேற்று அவர்களுடைய துணைவியார் மூலம் அதை தெரிந்து கொண்டேன். அவர்களுடைய துணைவியார் அவர்களுடைய மகள்கள் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து அவர்களை வழிநடத்த போய்தான் இந்த சமூகத்திற்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார். ஆக நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் தேனி பாராளுமன்றத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் அங்கு வாக்கு சேகரிக்க வேண்டும். பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய துணைவியார் அவர்கள் அங்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் அங்கு போய் பிரச்சாரம் செய்ய வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அங்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வெற்றி வேண்டும். அறியாமலே இருக்கின்ற தென்காசி திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியிலே என் அன்புக்கினிய பண்ணையார் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் அங்கே சென்று வாக்கு சேரிய வேண்டும். ஆகையால் கூட்டணி கட்சியினுடைய அத்தனை தலைவர்கள் வெற்றி பெறுவதற்கு நமது ஆர்வீர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் அங்கு செய்து பிரச்சாரம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது. ஆகையால் அவர் இங்கே அவர் இருக்கக்கூடிய காலங்கள் சிறிதாக இருந்தாலும் இந்த பாராளுமன்றத்துடைய வேட்பாளர் ஒவ்வொருவரும் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு கூட்டணி கட்சிகளை சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அது நம்மோடு சகோதரத்துவத்தோடு நம்ம இதை அணுக வேண்டும். அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் இங்கே நிற்கவில்லை, நாம் எல்லோரும் தான் ஜான் பாண்டியனாக இங்கே நிற்கிறோம். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமது அத்தனை தலைவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அண்ணன் அவர்கள் உழைக்க செல்கின்றார் என்றால் அவருடைய உழைப்பை அவருடைய வெற்றியை நாம் இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியிலே உறுதி செய்ய வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். என் அன்பிக்கினிய தாய்மார்களே, திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறது என்று நீங்கள் தயவு செய்து உதயசூரியனுக்கு வாக்களித்து விடாதீர்கள். நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது எல்லாம் யாருடைய பணம் என்று. மக்களுடைய வரி பணத்தை கொடுத்து உங்களை எல்லாம் ஒரு கபட நாடகத்தை ஆளிக்கொண்டு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தை நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். எங்கே செய்தார்கள்? 3 ஆண்டு காலம் நிறைவு செய்து விட்டது. இன்று வரை அவர்கள் செய்யவில்லை. கனிம வள கொள்ளைகள் கேரளாவில் இருக்கின்ற பக்கத்து மாநிலம் அண்டை மாநிலத்தில் கனிம வளத்தை எடுக்குவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் தமிழகத்திலிருந்து நித்தம்
நூற்றுக்கணக்கான வண்டிகள், ஆயிரக்கணக்கான வண்டிகள் கனிம வளத்தை கொள்ளையடித்துக் கொண்டு அங்கே அண்டை நாடுகளுக்கு செல்கின்றது. இது இந்த ஆளுகின்ற திமுக அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. நான் ஒரு உறுதிமொழியை கொள்கிறேன். அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோளாக விடுகிறேன். நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக ஆக போறது உறுதி. தென்காசி தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனவுடன் கனிம வள கொள்ளைகள் நிச்சயமாக நிறுத்தப்படும். அது அண்ணனுடைய வாக்காக நான் கூறுகிறேன். ஒரு வண்டி கூட இந்த புளியரையை தாண்டி போகாது. நான் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை வேட்பாளராக போடும் பொழுது அவருடைய முன்றைய பேட்டிகள் எல்லாம் நேற்று இரவு நான் பார்த்து கொண்டிருந்தேன். எதையும் துணிச்சலோடு சொல்லக்கூடிய ஒரு ஆண்மகன் அவர். எதற்கும் அஞ்சாத சிங்கம் அவர். அவருக்கு நீங்கள் நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும். பாராளுமன்ற அதுபோக போன சட்டமன்ற தேர்தலிலே நிச்சயமாக அப்போது இருந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். நான் அமித்ஷாஜியிடம் நான் சொன்னேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நீங்கள் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்று. அவர்கள் கேட்கவில்லை என்று துணிச்சலோடு சொல்லக்கூடிய ஒரு தலைவர். இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்களை அவர் சந்தித்து பேசக்கூடிய வல்லமை படைத்தவர். ஆகையால் தயவு செய்து இதை ஏதோ அவர்களை பெருமைப்படுத்துவதற்காக இந்த மேடையில் நான் சொல்லவில்லை. நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வருகின்ற பாராளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி ஒன்று உருவாக்கினா அந்த கூட்டணி இருக்கா இல்லையானே தெரியல. அங்க பாரத பிரதமர் யாருன்னு கேட்டால் அவனுக்கு தெரியல. அதிமுக எங்க இருக்கு, எவன் கட்சி நடத்தான், எவன் வேட்பாளராக போட்டிருக்கான் அதிமுக கட்சிக்காரனுக்கே தெரியல. யார கட்சிக்காரனை போட்டிருக்கா, எந்த வேட்பாளர் காலையில் ஒரு வேட்பாளரை போடுதா, சாயந்தரம் ஒரு வேட்பாளரை போடுதா. அங்க திருநெல்வேலியில் நயினார் நாயகனை பார்த்து நடுங்குதான். அங்க பண்ணையார் அவர்கள் வெற்றி பெற போறது உறுதி. இங்கே ஜான் பாண்டியன் அவர்கள் வெற்றி பெற போறது உறுதி. எல்லாத்துக்கும் மேல இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமராக அண்ணன் நரேந்திர மோடிஜி அவர்கள் உறுதியாக பாரத பிரதமராக வலம் வருவார். அவர் இருக்கும் வரை அவர்தான் இந்த நாட்டினுடைய பாரத பிரதமர் என்று நான் உறுதிமொழி கூறுகிறேன். காரணம் என்னவென்றால் எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் இந்த நாட்டுக்காக 24 மணி நேரமும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா பாசிச அரசு. யார் பாசிசம்? பிறர் மதத்தை புண்படுத்தி உன் கட்சியை வளர்க்கிறவன் பேர் அதுக்கு பேர் இதா? ஒரு இந்துக்களை அவமானப்படுத்தி நீ திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்க்கணும் என்று நினைத்தால் ஒருபோதும் நடக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்துக்களே அதை சிந்தித்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக இந்த வாட்ட அவர்கள் கட்சிக்காரர்களே அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். என் அன்பிற்கினிய சொந்தங்களே, தயவு செய்து தென்காசி பாராளுமன்றத்திலே வருகின்ற நாடாளுமன்றத்துடைய வெற்றி வேட்பாளராக அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வளர வேண்டும் என்றால் நம் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். ஊராட்சி கழகங்கள், இந்த கழகத்தினுடைய அனைத்து கட்சியினுடைய ஆணிவேராக திகழ்கின்ற ஊராட்சி கழகங்கள் நீங்கள் நினைத்தால்தான் இந்த வெற்றியை உறுதி செய்ய முடியும். ஒவ்வொரு ஊராட்சி கழகத்தின் சார்பாக நீங்கள் தெருமுனை பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வீடு வீடாக நீங்கள் செல்ல வேண்டும். மக்களை சந்திக்க வேண்டும். வாக்காளர்களை சந்திக்க வேண்டும். விடுபட்ட வாக்காளர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று போய் பார்க்க வேண்டும். அவர்களை வெளியூரிலிருந்து கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். அதை நீங்கள் தலைமையிடம் சொன்னீர்கள் என்றால் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வார்கள். நம் அனைவரும் ஒன்றுபட்டு அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுடைய வெற்றியை அவர் வெற்றி பெற்றது உறுதியாகிவிட்டது. எத்தனை வாக்குகள் வெற்றி பெறுவார் என்பதை தான் நாம் கணக்கிட வேண்டும். ஆகையால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே தென்காசி தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வருவார் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓபிஎஸ் அணியினுடைய மாவட்ட பொருளாளர் அருமை பெரியவர் நூருல் அமீர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். ஆசியோடும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆசியோடும் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஆசியோடும் இங்கே வேட்பாளராக இருந்திருக்கும் நமது தாத்தா சமூக போராளின்னு சொல்லாதியா, மக்கள் போராளின்னு சொல்லுங்க. அவள் ஒரு சமூகத்துக்கு போராளி அல்ல, மக்கள் அனைத்து மக்களுக்கும் அவள் போராளி. அவள் வெற்றி உறுதி. எவ்வளவு வித்தியாசங்கிறதா நமக்கு இப்போ அதிகபட்சம் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தையாவது நம்ம வெற்றி பெற வைக்கணும். ஏன்னா அவளை பல ஊர்களுக்கு போக வேண்டியிருக்கு. தேனி போக வேண்டியிருக்கு. முன்னால் பேசிய மாவட்ட செயலாளர் பேசுகிற மாதிரி நான் அனைத்து மாவட்ட செயலாளருக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு டைம் கொடுக்கல, 2 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. நான் அனைத்து மாவட்ட செயலாளருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். நம்ம தாத்தா ஜான் பாண்டியன் எல்லா தொகுதிக்கும் ஓட்டி இருக்கு. அதனால அவளுக்கு டைம் இல்லை. நம்ம ஒவ்வொரு ஆளும் தாத்தா ஜான் பாண்டியன் தான். அதனால ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம வீடு வீடா இறங்கி ஃபோனில் இருக்க அதிகாரி பல ஆஃபீஸர் நம்மகிட்ட தொடர்பில் இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் வேண்டுகோள் வச்சு வீடு வீடுகள்லாம் போய் தாத்தாவை அதிக லட்ச வாக்கில் ஜெயிக்க வைக்கணும். அதான் நமக்கு வேண்டுகோள். அதிமுக துரோகியை பற்றி கவலையே இல்லாது 4வது இடமா 5வது இடத்துல நிற்க போதாது. அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். நமக்கும் திமுகவுக்கு தான் போட்டி. திமுகவுக்கு ஜூன் மாதம் 19 தான் எலெக்ஷனு. திமுகவுக்கு ஜூன் 19 அப்படிதான் உதயநிதி சொல்றாரு.
நமக்கு தான் ஏப்ரல் 19, திமுகவுக்கு ஜூன் 19 உதயநிதியே சொல்றாரு. இப்படிப்பட்ட அறிவாளிகள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க. நம்ம என்ன செய்ய? நம்ம தலையெடுத்து நம்ம தென்காசி மாவட்டத்தில் நல்லா இருக்கணும்னா தாத்தா ஜான் பாண்டியன் ஜெயிக்கணும். நானும் இந்த மணல் கொள்ளைக்கு எவ்வளவோ போராடிட்டேன். போன கலெக்டர்கிட்ட நான் உண்ணாவிரதம் என்னை கொண்டு போய் எங்கேயா ஜெயிலுக்குன்னு சொல்லிட்டேன். என்னை ஜெயிலுக்கும் கொண்டு போய் தொலைக்க மாட்டேங்காங்க. ஒரு நாளைக்கு 2000 லோடு போகுது. அடுத்து திமுக வந்துட்டா 5000 லோடு போவோம். அதனால தாத்தாவை விட்டுறாதியா. உண்மைக்கு சொல்லுதேன், தாத்தா இல்லைன்னா தாத்தாக்கு ஒரு இழப்பு இல்லை, நமக்கு தான் இழப்பு. தெரிஞ்சுக்கங்க தென்காசி வாக்காளர் பெருமக்களை தெரிஞ்சுக்கங்க, தாத்தாக்கு ஒரு இழப்பு கிடையாது. அவள் இருந்தாலும் செஞ்சோம், தோத்தாலும் செஞ்சோம், ஜெயிச்சாலும் செஞ்சோம். ஆனா இழப்பு தொகுதி மக்களுக்கு. ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கங்க, தயவு செய்து தாத்தாவை ஊர்ல இருக்க மாட்டாங்க. மேக்சிமம் ஒரு வாரம் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அதிக தொகுதிக்கு போக வேண்டியிருக்கு. அதனால ஒவ்வொரு நம்ம தாத்தா ஜான் பாண்டியன் நினைச்சு அனைவரும் வீடு வீடாக சென்று லட்சக்கணக்கான வாக்குல வித்தியாசத்தில் நம்ம அவர்களை ஜெயிக்க வைப்போம் என்று சபதம் ஏற்போம். வெற்றி நமது, வெற்றி நமது. பாரத் மாதா की जय, भारत माता की जय. मेरा भारत मेरा परिवार, मेरा भारत मेरा परिवार, सबका साथ सबका विश्वास. மோடி 3வது முறையாக பிரதமர் ஆவது உறுதி. அதுல எந்த மாற்றம் இல்ல. எத்தனை தொகுதி வித்தியாசம். மோடி 3வது முறையாக பிரதமர் ஆவது உறுதி. ஆனா எத்தனை தொகுதி என்பதாக நமக்கு கண்டுபிடிக்க வேண்டாம். அதை எவராலையும் இன்னும் 25 சால், நான் ஹிந்தி பேசுறேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஹிந்தி தெரியும். 25 சால் மோடியை தவிர வேற யாரும் இல்ல இந்த நாட்டு ஆளா. மோடியை தவிர இந்தியா கூட்டணி செல்லா கூட்டணி, இந்தியா கூட்டணி செல்லா கூட்டணி. எனக்கு எனக்கு பேச எனக்கு பேச இப்ப வாய்ப்பளித்த என் அருமை நண்பர் ராஜாவுக்கு நன்றி, தாத்தாவுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தெய்வீக ஆசியோடும் கழகத்தின் நிரந்தர ஒருங்கிணைப்பாளர் ஜல்லிக்கட்டு நாயகன் ஐயா ஓபிஎஸ் அவர்களின் ஆசியோடு இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக இங்கே அமர்ந்திருக்கும் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை வணங்கி இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் தென்காசி சட்டமன்ற தொகுதி அதிகமான வாக்குகளை பெற்று தருவதற்கு ஐயா அவர்களின் போர்ப்படை தளபதிகள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்தோடு களப்பணி ஆற்றுவதற்கு தயாராக உள்ளார்கள். கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவருடனும் ஒன்றிணைந்து அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை டெல்லி பாராளுமன்றம் அனுப்பும் வரை ஓயாது உழைத்து இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியை வெற்றி தொகுதியாக மாற்றி அண்ணன் ஐயா மோடிஜி அவர்களை 3வது முறையாக பாரத பிரதமராக ஆக்கி தருவேன் என்று இந்த நேரத்தில் சபதம் ஏற்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த அருமையான எழுச்சிமிகு வெற்றி கூட்டணிக்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்டத்துடைய தலைவர் திரு ராஜேஷ் ராஜா அவர்களுக்கும், வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய மோடியின் கரத்தை வலுப்படுவதற்காக தயாராக களமிறங்கி களப்பணியிலே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கூடிய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் அவர்களுக்கும், கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து பெரியவர்களுக்கும், மாவட்ட செயலாளருக்கும், அனைத்து நிர்வாகிகளுக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடைபெற இருக்கின்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் என்பதை நாம் மக்கள் மத்தியிலே முதலாக புரிய வைக்க வேண்டிய தருணத்திலே நாம் இருக்கின்றோம். பெரியோர்களே, தாய்மார்களே, காரணம் என்னவென்று சொன்னால், எதிர்க்கட்சிகளை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற தமிழ் சமூகத்திற்கு எதிரியாக ஆட்சி செய்திருக்கக்கூடிய தமிழ் விரோத ஆட்சி, தமிழக மக்களுக்கு எதிரான ஆட்சி, தமிழக மக்களை சுரண்டி திங்கின்ற ஆட்சியாளர் திரு ஸ்டாலின். அவர் சொல்றாரு, ஸ்டாலின் சிலிண்டருக்கு 500 ரூபா கொடுப்பாங்காரு, கேஸ் சிலிண்டருக்கு 500 ரூபா கொடுப்பேன், பெட்ரோலை 75 ரூபாய் குறைப்போங்காரு. இதே ஆட்சியிலே போன தலைமுறை நம்ம மக்கள் மத்தியிலே ஓட்டு கேட்ட போது பெட்ரோல் வரை 5 ரூபாய் குறைப்போம்னு சொன்னாங்க.
ஒரு மந்திரி அந்த அமைச்சர்கிட்ட கேட்ட, நிதி அமைச்சர்கிட்ட கேட்டபோது, ஒரு பத்திரிகையாளர் கேட்டபோது, நாங்கள் என்ன தேதியா சொன்னோம் பெட்ரோல் விலையை குறைக்கிறதுக்குன்னா, உடனே அந்த அமைச்சரை தூக்கி தூர போட்டுட்டான். ஆகவே நீட் ரத்து பண்ணுவோம்னா, நீட் தேர்வு ரத்து பண்ணுவோம்னா, மக்கள் உரிமைகளுக்காக பாதுகாப்போம்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெண்களுக்கான சமூக கொடுமை இழைக்கப்பட்டிருக்கு இந்த ஆட்சியில். சமூக கொடுமை எப்படி தெரியுமா? படித்த பெண் பட்டதாரிகளுக்கு மாதம் 50,000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்தது நிப்பாட்டியாச்சு. படித்த பட்டதாரி பெண்களுக்கு இலவச ஸ்கூட்டர் திட்டம் இருந்தது, நிறுத்தியாச்சு. படித்த பட்டதாரி முதல் பட்டதாரி பெண்களுக்கு திருமண உதவித்தொகை தங்க திட்டம் இருந்தது, 50,000 ரூபாய் தங்கம், 50,000 ரூபாய் உதவித்தொகை, நிறுத்தியாச்சு. படித்த மாணவிகளுக்கு லேப்டாப் பள்ளிக்கூடத்தில் கொடுத்தாங்க, நிப்பாட்டியாச்சு. இப்படியே கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கத புடிங்கிட்டு 1000 கோருவாயை கொடுத்துக்கிட்டு பெண்கள் உரிமை தொகைன்னு சொன்னோம்னா, எந்த பெண்கள் உரிமையை மீட்பதற்கு? நீ தான் பெண்களை காலடியில் ஓட்டி மிதிச்சுக்கிட்டு இருக்கிய. இந்த விஷயத்தை மக்களுக்கு புரிய வைக்கணும். நாம ஏதோ ஆக்ரோஷமா பேசுறது மாத்திரமல்ல, இன்றைக்கு மக்களுக்கான திட்டங்களை எந்த ஆட்சி கொடுத்து கொண்டிருப்பதை நாம் எடுத்து சொல்லணும். இந்த கூட்டத்தினுடைய முக்கிய கரு அதுதான். ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் இன்றைக்கு ஒன்னா இணைஞ்சிருக்காங்கன்னா, பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராகணும் என்ற ஒற்றை இலக்கு. காரணம் என்ன? இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து மக்களும் கௌரவமாக சொந்த வீட்டில் கூரை வீட்டில் இல்லாமல் காங்கிரீட் போட்டு வீட்டில் குடியிருக்கணும் சொல்லி 2,10,000 ரூபாய் மோடி கொடுத்துக்கிட்டு இருக்காரு.